பொருளாதாரத்துல, அதாவது எக்கானமில நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா 5 ஆண்டு கால திட்டம், அதாவது 5 இயர் பிளான். ஏற்கனவே போன வகுப்புல நாம எதைய பண்ணி முடிச்சோம் அப்படின்னு கேட்டா 5வது 5 ஆண்டு கால திட்டம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம். இப்போ 6வது 5 ஆண்டு கால திட்டத்தை பார்ப்போம். சரி, இந்த 6th 5 இயர் பிளான், அதாவது 6வது 5 ஆண்டு கால திட்டம், 6th 5 இயர் பிளான், 6வது 5 ஆண்டு கால திட்டம். இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய வருடம் எது அப்படின்னா 1980ல இருந்து 1985, 1980ல இருந்து 1985. சரியா? நான் எப்பொழுதுமே ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு 5 ஆண்டு கால திட்டத்திற்கும் ஒரு அப்ஜெக்டிவ், நோக்கம், மெயின் ஃபோக்கஸ், முன்னுரிமை ஏதாவது ஒண்ணுக்கு இருக்கும். அந்த மாதிரி 6வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ், அடிப்படை நோக்கம், அப்ஜெக்டிவ் அடிப்படை நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டா பாவர்ட்டி எராடிகேஷன். தமிழ்ல இதற்கு பேர் என்னன்னா அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் 6வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. வறுமை ஒழிப்பு. எந்த லீ டீச்சர்? எந்த லீயா? கரெக்ட் தான் டீச்சர். வறுமை ஒழிப்பு, ஒழிப்பு. ஓகே, சரியா? இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டத்துல நோக்கம், இப்ப இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டத்துல இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் முதன்மை நோக்கமாக இருந்தது. இதற்கு ஒரு ஸ்லோகன்னா என்ன சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு தீம் ஒண்ணு வைப்பாங்கல்ல, அது என்ன அப்படின்னா கரீபி அத்தோ. கரீபி அத்தோ ஹிந்தி வார்த்தை. கரீபி அத்தோன்னா வறுமை ஒழிப்புன்னு அர்த்தம். அதுதான் இந்த வறுமை ஒழிப்பினுடைய இந்தியில கரீபி அத்தோ அப்படின்னா வறுமை ஒழிப்பு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 6th 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவ், முதன்மை நோக்கம் வறுமை ஒழிப்பு மட்டும் கிடையாது, இன்னொன்னும் இருந்தது. அது என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ். டெக்னாலஜிக்கல், தொழில்நுட்ப தற்சார்பு அப்படின்னு அர்த்தம். தொழில்நுட்ப தற்சார்பு. 2 விஷயம் மெயின் அப்ஜெக்டிவ் 6th 5 இயர் பிளான்ல. ஒன்னு வறுமை ஒழிப்பு, இன்னொன்னு தொழில்நுட்ப தற்சார்பு. அதே மாதிரி இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டம் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா, அதாவது இது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீட்டு அப்படி வருங்க டீச்சர். முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. சரியா? முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அடிப்படை என்னன்னா முதலீட்டு திட்டம். சரியா? சரியா? சரி, இந்த 6வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய டார்கெட், இலக்கு எத்தனை சதவீதமாக இருந்தது அப்படின்னு கேட்டா 5.2%. ஆனா அச்சீவ்டு growth rate, அதாவது அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 5.7%. டார்கெட், இலக்கு 5.2%.
அச்சீவ்டு growth ரேட், அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 5.7%. இந்த 6th 5-year பிளான்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா வருஷம் என்ன, முக்கியமா இந்த கரீபி அத்தாவோ அப்படிங்கிற வார்த்தை எந்த 5 ஆண்டு கால திட்டத்துல கொண்டு வரப்பட்டது, வறுமை ஒழிப்பு 5 ஆண்டு கால திட்டம் எது, அதே மாதிரி டார்கெட் இந்த அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் அச்சீவ்டு growth ரேட் எவ்வளவு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகும். மீதி இருக்கிறதையும் படிச்சு வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற. சிக்ஸ்த் 5-year பிளான், 6வது 5 ஆண்டு கால திட்டம் அவ்வளவு. 7th 5-year பிளான், 7வது 5 ஆண்டு கால திட்டம். இதனுடைய 7வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் sufficient economy, அதாவது தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். சாரி, அது சொல்லல, சொல்றேன். தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். அதே மாதிரி இந்த 7வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய வருடம் என்னன்னா 1985 இருந்து 1990. 1985 to 1990 இல்ல 85 to 90, எதுல முடியுதோ அந்த வருஷத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடணும். நெக்ஸ்ட், இதனுடைய இன்னொரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார், அதாவது ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். இந்த 7th 5-year பிளான் 7வது 5 ஆண்டு கால திட்டத்துல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டா, the first time private sector got priority over the public sector. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நம்மளுடைய இந்திய வரலாற்றிலேயே இந்த பீரியடுக்கு முன்னாடி எல்லாமே கவர்மெண்ட்னுடைய கம்பெனிஸ் தான், அதாவது பொதுத்துறைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, பிரைவேட் பஸ் பாக்குறீங்க இப்போ, கரெக்டா? அப்புறம் இந்த பீரியடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பிரைவேட் பஸ்ஸஸே கிடையாது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது. ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா அம்மாவை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்ட பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்றாங்க. இல்ல, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. இப்படிதான் அந்த காலகட்டம் இருந்தது. அப்போ இந்த 1985க்கு அப்புறம் தான் இது என்னாச்சு அப்படின்னா, தனியார் துறைக்கு தான் நம்ம இந்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்தது.
அப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்து பிரைவேட் செக்டர் வந்திருக்கவே மாட்டேன். இப்ப பாருங்க எல்லாத்துலயும் பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு. ட்ரெயின் பிரைவேடைஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஐஆர்சிடிசின்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்களா, கேட்டரிங் சர்வீஸ், அது ஸ்டில் இப்ப வந்து அண்டர் பிரைவேட்னுடைய இதுதான். நீங்க எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் போனீங்கன்னாலுமே ஐஆர்சிடிசினுடைய ஹோட்டல் இருக்கும், பாத்திருக்கீங்க? ஃபுட்டு. அதே மாதிரி இன்னொன்னையும் சொல்றேன், இப்ப இன்கேஸ் ஒரு வழியாக உங்க ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க இங்கிருந்து திருச்சிக்கு போறீங்க, உங்களுக்கு தெரியும் இடையில ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு தின்பண்டம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு, நீங்க ட்ரெயின்லயே ஆர்டர் பண்ணலாம், ஐஆர்சிடிசி மூலியமா ஆர்டர் பண்ணலாம், அவன் அதை வாங்கி கொடுப்பான். புரியுதா நான் சொல்றது என்னன்னு? சோ இதெல்லாமே இப்போ பிரைவேட். இப்ப பிரைவேடைசேஷன் வந்து அப்படிதான், தனியார் துறைக்கு தான் அப்ப அந்த பீரியட்ல முன்னுரிமை கொடுத்தாங்க. டார்கெட், இலக்கு 5%, ஆனா அச்சீவ்டு growth ரேட், அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 6%. அச்சீவ்டு growth ரேட், அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம். டீச்சர் அவ தமிழ் இங்கிலீஷா? தமிழ்ல நீ அச்சீவ்டு growth ரேட், அச்சீவ்டு growth ரேட். இந்த 1990க்கு அப்புறம் 8வது ஐந்தாண்டு கால திட்டத்தை ஆரம்பிக்கணும். ஆனா 8வது ஐந்தாண்டு கால திட்டம் 1990ல ஆரம்பிக்கவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, வாலடைல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மைய அரசினுடைய நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாக, மைய அரசின், அதான் மத்திய அரசு, மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு, மைய அரசு மத்திய அரசு, சென்ட்ரல்னா ஒன்றியம்னு அர்த்தம். மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாக 8வது ஐந்தாண்டு கால திட்டத்தை ஆரம்பிக்கல. சரியா டீச்சர்? இது அப்படியே எழுதி போட்டுருங்க டீச்சர். மத்திய ஒன்றியம் எல்லாம் ஒண்ணுதான். 2 ஓராண்டு கால திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதாவது 1990ல இருந்து 1991 வரைக்கும் ஒரு ஆனுவல் பிளான், ஓராண்டு கால திட்டம். 1991ல இருந்து 1992 வரைக்கும் திரும்பவும் ஒரு ஆனுவல் பிளான், ஓராண்டு கால திட்டம் அறிவிக்கப்பட்டது. கொஸ்டினை எப்படி கேட்பான்னா, ஏன் 1990ல இருந்து 92 வரைக்கும் 2 ஓராண்டு கால திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்பான். என்ன போடுவீங்க? மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாகத்தான் இதாச்சுன்னு போடணும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்திய நாட்டினுடைய பிரதமர் இருக்காருல்ல, பிரைம் மினிஸ்டர், அந்த பதவி வந்து 5 ஆண்டு காலமாக யாருக்குமே இல்லை. ஒரு 8 மாசம் 10 மாசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து மாறி மாறி இருந்தாங்க இந்த 2 வருஷம். அதனால இது வந்து ஆரம்பிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னா,
எட்டாவது 8th 5-year பிளான், எட்டாவது 5 ஆண்டு கால திட்டம் இதற்கு அப்புறம் தான் தொடங்கப்பட்டது. 1992 டு 1997 வரைக்கும். இப்ப இந்த எட்டாவது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய டாப் பிரியாரிட்டி, அதாவது முக்கிய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டா, ஹியூமன் ரிசோர்ஸ் முக்கியமா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது இந்த மனித வளம் மேம்பாட்டுல இவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்தாங்க, எஜுகேஷன் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, பப்ளிக் ஹெல்த் சமூக நலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. எல்லாமே மனிதவள மேம்பாடு தான். ஆனா மனிதவள மேம்பாட்டுல எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுன்னா, வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம். இந்த எட்டாவது 5 ஆண்டு கால திட்டத்துல தான் நியூ எக்கனாமிக் பாலிசிவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த எட்டாவது 5 ஆண்டு கால திட்டத்துல தான். புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த 5 ஆண்டு கால திட்டத்துல தான். இப்ப இந்த எட்டாவது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய டார்கெட், இலக்கு எத்தனை சதவீதம்னா 5.6%. 9th 5-year பிளான், அதாவது 9வது 5 ஆண்டு கால திட்டம். இந்த 9th 5-year பிளானுடைய 9வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய வருடம் என்ன அப்படின்னா 1997 இருந்து 2002 வரைக்கும் இந்த 9வது 5 ஆண்டு கால திட்டம் தான். இப்ப இந்த 9வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய மெயின் ஃபோக்கஸ், முக்கிய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, 2 விஷயங்கள் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒண்ணு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னொன்னு ஈக்குட்டி, சமமான வளர்ச்சி. இந்த 2 தான் இந்த 9வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினா உங்களுக்கு தெரியும் என்ன. சமூக நீதினா சமுதாயத்துல அனைவருமே சமம் தான். உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி கிடையாது. நீ பணக்காரன் நான் ஏழையா இருந்தா பணக்காரனுக்கு ஒரு நீதியோ எனக்கு ஒரு நீதியோ இல்ல. ஆண் பெண் இருவரும் வெவ்வேறா இருக்கும். அப்ப பெண்ணுக்கு ஒரு நீதி ஆணுக்கு ஒரு நீதியா? அதெல்லாம் கிடையாது. சமூகத்துல எல்லாத்துக்கும் சமமான விஷயம்தான். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ ஈக்குட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு, நல்லா கேட்டுக்கோங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது கிடையாது. இந்த வார்த்தை இதுல இல்ல. ஈக்குட்டி, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னன்னா, கரெக்டா, ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம்னு அர்த்தம், ரைட்டா? ஆனா இது கிடையாது, சமத்துவம் கிடையாது. சமமான வளர்ச்சி தான் இந்த 9வது 5 ஆண்டு கால திட்டத்தினுடைய நோக்கமே. நீங்க கேட்கலாம், சார் இப்ப இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவத்துக்கும் ஈக்குட்டி அப்படிங்கிற சமமான வளர்ச்சிக்கும் என்ன சார் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்டா, நீயும் நானும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கு பேரு சமத்துவம். ஈக்குட்டி அதாவது சமமான வளர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நீயும் செய்யணும் நானும் செய்யணும், அதுக்கு பேரு தான் ஈக்குட்டி, சமமான வளர்ச்சி. அர்த்தம் புரியுதா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு புரியுதா இல்லையா? ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்களேன், இந்த ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படின்னா என்னன்னா, நான் கையில இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு 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 இட்லி கொடுத்தேன்னா அதுக்கு பேரு சமத்துவம். புரியுதா? தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவல். இப்ப எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு இட்லி தானே கொடுத்தேன், கரெக்டா? இப்ப பாருங்களேன்,
சமமான வளர்ச்சி அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த அக்கா மட்டும் என்கிட்ட வந்து என்ன கேக்குதுன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு மட்டும் 4 இட்லி கொடுங்கன்னு கேக்குது. இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் 2 இட்லி கொடுத்தேன். ஆனா இந்த அக்கா பசிக்குதுன்னு கேட்டதுனால இந்த அக்காக்கு நான் 4 இட்லி கொடுத்தேன். இதுக்கு பேரு தான் சமமான வளர்ச்சி. அப்படின்னு என்ன தெரியுமா? யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நான் அதிகமா கொடுத்தா அதுக்கு பேரு தான் சமமான வளர்ச்சி. இக்குட்டி ஈக்குவாலிட்டிங்கிறது உனக்கு தேவையோ தேவையில்லை எல்லாத்துக்கும் 2 இட்லி கொடுத்தா அதுக்கு பேரு தான் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமம்தான், 2 பேருமே சமம்தான். இங்க பாருங்க, இது புரியுது இல்ல? ஈக்குவிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் உள்ள, அதாவது சமத்துவம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா அதுக்கு பேரு சமத்துவம். ஈக்குவிட்டி அப்படிங்கிற சமமான வளர்ச்சி அப்படின்னா என்னன்னா, யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நான் அதிகமா கொடுப்பேன். ஆனா உங்களுக்கும் கொடுப்பேன். ஆனா யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமா கொடுப்பேன். இப்ப ஒண்ணு இல்ல, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, டீச்சர் வீட்டுல சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீச்சருடைய வீட்டுக்காரரு காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரு, கரெக்டா? அப்புறம் டீச்சர் சமைப்பாங்க, கரெக்ட் இல்ல? இப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஈக்குவாலிட்டி. பாருங்க, நானும் சமைக்கிறேன், டீச்சரும் சமைக்கிறாங்க, வீட்டுக்காரரும் சமைக்கிறாங்க, கரெக்ட் இல்ல? ஈக்குவிட்டி அப்படின்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு டீச்சர் சமைச்சா நாளைக்கு வீட்டுக்காரர் சமைப்பார். புரியுதா? இன்னைக்கு டீச்சர் வீட்டுல சமைச்சா நாளைக்கு கண்டிப்பா அவர் வீட்டுக்காரர் சமைப்பார். அதுக்கு பேரு தான் ஈக்குவிட்டி. போதுமா வித்தியாசம்? சரிம்மா, இதோட டார்கெட் இலக்கு எத்தனை சதவீதம்னா 7% வளர்ச்சி இலக்கு. ஆனா அச்சீவ்டு growth ரேட், அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 5.6%, 5.6%. 10வது ஐந்தாண்டு கால திட்டம். தனி நபர்னுடைய வருமானத்தை 10 வருடங்கள்ல இரட்டிப்பாக்குவதுதான் இந்த ஐந்தாண்டு கால திட்டத்தினுடைய நோக்கமே. பர் கேபிட்டா, பர் கேபிட்டானா தனி நபர்னுடைய வருமானத்தை 10 வருடங்களுக்குள்ள இரட்டிப்பாக்குவது. இதனுடைய அடுத்த அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் பாவர்ட்டி ரேஷியோ டு 15% by 2012. ரெடியூஸ் பாவர்ட்டி ரேஷியோ to 15% by 2012. அதாவது 2012க்குள்ள வறுமை விகிதத்தை 15% குறைத்தல். 2012க்குள் வறுமை விகிதத்தை 15% குறைத்தல். இப்ப இந்த 10th 5-year பிளான் உடைய டார்கெட் இலக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா 8%. ஆனா அச்சீவ்டு growth ரேட், அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 7.2%. 11வது ஐந்தாண்டு கால திட்டம் 2007 to 2012. 2007 to 2012. இதனுடைய அப்ஜெக்டிவ், முக்கிய நோக்கம் அல்லது தீம் ஏதோ ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபாஸ்டர் அண்ட் மோர்
இன்க்ளூசிவ் growth. அதாவது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, விரைவான டார்கெட் இலக்கு 8.1%. ஆனா அச்சீவ்டு growth rate அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 7.9%. 7.9%, 7.9%. டார்கெட் 8.1, இலக்கு அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் 7.9%. 12th 5-year பிளானுடைய 12வது ஐந்தாண்டு கால திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ், முக்கிய நோக்கம் அல்லது தீம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்டர் more inclusive and sustainable growth. அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. விரைவான, ஆமா, 2012 to 2017. விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. டார்கெட் இலக்கு 8%. ஆனா அச்சீவ்டு growth rate அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் எவ்வளவுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இந்த பிளான்லாம் அவ்வளவா ஓடல. சரி பாருங்க, இப்போ இந்த 5-year பிளான், அதாவது 5 ஆண்டு கால திட்டத்துல மொத்தம் 12 ஐந்தாண்டு கால திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இதுல என்ன முக்கியமா கேட்பான் அப்படின்னா, இயர், அந்த வருடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், அதாவது முக்கிய நோக்கம் சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா, அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் யாரோட மாடல், இப்போ முதல் ஐந்தாண்டு கால திட்டம் வந்து ஹெரால்ட் டோமர், 2வது ஐந்தாண்டு கால திட்டம் பிரசாந்த் சந்திர மெகலனோபிஸ், இந்த மாதிரி வந்து அந்த மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் ஏதாவது ஐந்தாண்டு கால திட்டத்துல ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா, ப்ராப்ளம்ஸ். இப்ப நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னா, கைவிடப்பட்ட ஐந்தாண்டு கால திட்டம்னு எதை சொல்வோம்னா, 5வது ஐந்தாண்டு கால திட்டம் கைவிடப்பட்ட ஐந்தாண்டு கால திட்டம். அப்புறம் 1990 இருந்து 92 வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசு இருக்கும். அதனால ஐந்தாண்டு கால, இந்த மாதிரி இடங்கள்ல அந்த வருஷம் இது எல்லாமே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் டார்கெட் இலக்கு, அதுக்கப்புறம் அச்சீவ்டு growth rate அடைந்த வளர்ச்சி விகிதாச்சாரம், இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்புறம் எங்கெல்லாம் ஆனுவல் பிளான் வந்ததுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஓராண்டு கால திட்டம் இருக்குல்ல, எந்தெந்த இடத்துல இந்த ஓராண்டு கால திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டமே. ஸோ இப்படி படிச்சிட்டிங்கன்னா இது வந்து 12 5-year பிளான் முடிஞ்சு, ஓராண்டு கால திட்டம். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.